ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிரெடிட் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. இந்த எக்ஸாம் என்ன லெவலில் இருக்கும், உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் செலெக்ஷன் அதிகமாக இருக்குது, எந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எனி டவுட் இருந்தால் அங்கே டிஸ்கஸ் பண்ணிப்போம். நம்ம ஒரு எக்ஸாமுடைய லெவலை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது, அதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எதுன்னா, இந்த டியூரேஷன் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ மார்க் அதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்ன டாபிக் அவங்க சிலபஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. உதாரணத்துக்கு நியூமரிக்கல் எபிலிட்டி, இதுக்கு நம்ம தனியாக வீடியோ மேக் பண்ணியிருப்போம் டிஎன் பேங்கர் சேனலில். நியூமரிக்கல் எபிலிட்டி, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் டேட்டா அனலைசிஸ் இன்டர்பிரேஷன். ரீசனிங்கும் அப்படி தான் இருக்குது. ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி. இந்த மாதிரி 3 விதமாக இருக்கும். இதில் என்ன அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு தான் நம்ம எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிசைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதில் என்ன லெவல் வரும் அப்படிங்கிறது உங்களோட டவுட்டாக இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம பார்த்துடலாம். இப்போ குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில் நீங்கள் எந்த மாதிரி லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, கம்ப்ளீட்டாக குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸு அந்த லெவலில் தான் இருக்கும். உங்கள் 25 நிமிஷத்தில் 30 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர்ஆர்பி லெவலில் டிஃபிகல்ட்டாக ஒரு ஸ்லாட்டில் கேட்டாங்க இல்லையா, செகண்ட் ஷிஃப்ட்டில், அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அப்ரோச்சபிள். ஆர்ஆர்பி கிளர்க்கில் டிஃபிகல்ட் லெவலு, இதுக்கு ஈஸி தான். ஒரு பிஓ ஜாப்புக்கு நம்ம ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸில் செகண்ட் ஷிஃப்ட் நடந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இங்கே கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்பீட் மேக்ஸ் கேட்டால் அப்ராக்சிமேஷன், குவாட்ராடிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், ராங் நம்பர்லேருந்து ஒரு எனி ஒரு டாப்பிக்கில் 5 கொஸ்டின் கேட்டுட்டு இன்னொரு டாப்பிக்கில் எய்தர் 3 to 5 கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. டிஐ டெஃபினெட்லி 2 மினிமம் 2 + டிஐ இருக்கும். ஒரு கேஸ்லெட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 3 டிஐ இருக்க வாய்ப்பு இருக்குது. ரிமைனிங் ஃபுல்லாக அர்த்தமெட்டிக் சம் தான். இது எல்லாமே ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் லெவலில் இருந்து ஆர்ஆர்பி பிஓ லெவலுக்கு உள்ளதாக இருக்கும். இன்பிட்வீனில் தான் இருக்கும். ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் லெவலுக்கு ஈஸியாகவும் இருக்காது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போய்ட்டு ஆர்ஆர்பி பிஓ லெவலில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லெவல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை விட கம்மியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா 25 நிமிஷத்தில் உங்களுக்கு 30 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ரீசனிங் எபிலிட்டி உங்களுக்கு ஆப்டிடியூட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு செப்பரேட்டாக தனியாக ஒவ்வொரு டாப்பிக்கும் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி, சாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருவேன். இது ஓவரால் ஒரு வியூ தான் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. ரீசனிங் எபிலிட்டி பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்கோர் பூஸ்டர் என்னென்ன இருக்கும், இந்த சிலாஜிசம், கோடிங், டீகோடிங்கு, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு இல்லையா. ஆல்பானிமெரிக் சீரீஸ் இங்கே கொஞ்சம் டவுட் தான். ஆல்பானிமெரிக் சீரீஸ் வர்றது டவுட் தான். சிலாஜிசம், கோடிங், டீகோடிங், பிளட் ரிலேஷன், ஆர்டரிங் பசில், இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் இங்கே வந்துடும். இன்புட் அவுட்புட் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பசில் அண்ட் சீட்டிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு சிங்கிள் வேரியபிள் பசிலாக இருந்தால் ஒரு 10 பேர் வரை கேட்பாங்க. ஒரு டபுள் வேரியபிள் பசிலாக இருந்தால் 8 to 9 கேட்க வாய்ப்பு இருக்குது. டபுள் வேரியபிள் பசிலுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப் டு 10 வரை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் 8 to 9 தான் மேக்ஸிமம். டபுள் வேரியபிள் 8 தான் கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி, மிஸ்செலினியஸும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது மாடரேட் லெவலில் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்காது. டேட்டா சஃபிஷியன்சி, மிஸ்செலினியஸ் கொஸ்டின்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. அப்ரோச்சபிளாக இருக்கும். மாடரேட் லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் சிலாஜிசம், கோடிங், டீகோடிங், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், இந்த மாதிரி ஸ்கோர் பூஸ்டர்லாம் ஒரு 9 பேர்லேருந்து 10 பேர் வரை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஒரு 10 பேர் கொண்ட பிளட் ரிலேஷன், 10 பேர் கொண்ட ஒரு டைரக்ஷன் சம், அப்படி இல்லைன்னா 2 பேர் ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாயிண்டில் வந்து மீட் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரே பாயிண்ட்லேருந்து 2 பேர் கிளம்பி வேறு இடத்துல மீட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய டைரக்ஷன் கொஸ்டின் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. இன்புட் அவுட்புட் சிம்பிள் ஆப்ரேஷனோட கேட்பாங்க. உங்களுடைய ப்ராசஸிங் ஸ்பீட் அதிகமாக இருந்தால் சரி, ஈஸியாக கிராக் பண்ணுற மாதிரி தான் இன்புட் அவுட்புட் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா ரொம்ப கஷ்டமாக கிராக் பண்ண முடியாத அளவுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? செப்பரேட்டாக நான் ரீசனிங் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்றேன். இங்கிலீஷ் பொறுத்தவரை நீங்கள் எஸ்பிஐ பிஓக்கு நான் என்ன சொன்னனோ அதே ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் எஸ்பிஐ பிஓக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறீங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. பட் ஆனால் ஆப்டி ரீசனிங் மட்டும் ஒரு மேலே போயிட்டு ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் லெவல்லேருந்து ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் இந்த இன்பிட்வீனில் படிக்கணும்.
இந்த பசில் எந்த லெவலில் படிக்கணும்னா 8 to 9 பேர் கொண்ட டபுள் வேரியபிள் பசில், 10 பேருக்கு மேலே கொண்ட சிங்கிள் வேரியபிள் பசில், இன்புட் அவுட்புட் இந்த சாதா டைரக்ஷனை பொறுத்த விட்டுட்டு சாதா டைரக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதோடு சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2% போகக்கூடிய டைரக்ஷன் கொஸ்டின் இருக்கும், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இந்த கோடர் பேட்டர்ன், கோடர் பெட் ரிலேஷன், கோடர் பேட்டர்னாக இருக்கக்கூடிய கோடர் பெட் ரிலேஷன், கோடர் டைரக்ஷன் அதெல்லாம் வராதாங்க சார்னா கண்டிப்பாக வரும். சிம்பிளாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் கால்குலேட்டிவ் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரீசனிங் எபிலிட்டியில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எஸ்பிஐபிக்கு என்னவோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் எப்போயுமே வரக்கூடிய அந்த மேட்ச் டேக்கெல்லாம் வேர்ட் ஸ்வாப்பு அந்த மாதிரி ஸ்கோரிங் பட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஃபில்லர் கிளாஸ் டெஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது லெவல் ரொம்ப வித்தியாசமாலாம் இருக்காது, எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் இருக்கும். அப்படி இல்லைனா ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்லேயே அப்படி தான் கேட்பாங்க. ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் லெவலில் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்க வாய்ப்பு இல்லை. இங்கிலீஷில் அப்ரோச்சபிளாக தான் இருக்கும். எல்பிஓ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்தவரை உங்களுக்கு எக்ஸாம் ஏப்ரல் 5 நடக்கிறதுனால நான் இதுக்கு செப்பரேட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், அவங்க ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் வித் பேங்கிங் இண்டஸ்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்படி கேட்டாலே உங்களுக்கு 50% எபோவ், மினிமம் 50%, 60% வரைக்கும் உங்களுக்கு பேங்கிங் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் படித்தா நீங்கள் 60% ஆஃப் த 18 மார்க் எடுத்துருவீங்களான்னா கிடையாது, கவரேஜ் அவ்வளோ இருக்கும். உங்களுக்கு அதில் தெரிஞ்சது ஒரு அந்த 18 கொஸ்டின் ஒரு 15லேருந்து ஒரு 18 கொஸ்டின் பேங்கிங்லேருந்தே கேட்குறாங்க அப்படின்னாக்கல உங்களுக்கு அதில் தெரிஞ்ச கொஸ்டின் ஒரு 10 தான் இருக்கும். அதில் நீங்கள் அது ஞாபகப்படுத்தி கரெக்டாக அட்டன் பண்ணுறது 8லேருந்து 10 பண்ணாலே இந்த 15 கொஸ்டினில் நீங்கள் 8லேருந்து 10 கரெக்டாக அட்டன் பண்ணாலே பெரிய விஷயம். ரிமைனிங் சிஏ இருக்கு இல்லையா, இந்த அப்பாயின்மெண்ட்டு, நேஷ்னல் நியூஸு, ஸ்டேட் நியூஸு, அவார்டு, ஸ்கீம்ஸு இதுலேருந்து ஒரு 7-8 கொஸ்டின் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு 15+ கவர் ஆகிடும். சூப்பரான ஸ்கோர். ஓகேங்களா, சிஏக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு ஓவரால் அனாலிசிஸ், இது பேங்கிங் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் பேங்கிங்கிறதுனால பேங்கிங் கொஸ்டின் அதிகமாக இருக்கும். அதுக்குன்னு மற்ற கரண்ட் அஃபேர்ஸ் வராதான்னு சொன்னால் மற்ற கரண்ட் அஃபேர்ஸும் வரும். பேங்கிங் அதிகமாக வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, படித்து தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக ரீகால் பண்ணுறது ஒரு 8லேருந்து 10 கொஸ்டின் பண்ணாலே பெரிய விஷயமா இருக்கும். அதுவே நல்ல அட்டம்ப்டாக இருக்கும். அண்ட் அதோடு சேர்ந்து நீங்கள் ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து படிக்கணும். அது எத்தனை மாதத்துக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் தானே, இது ஒரு 6 மாதம் படிக்கிறது சேஃபு. எப்படி நீங்கள் எஸ்பிஐ கிளர்க்கு படிக்க போகிறீங்க இல்லையா, அதே தான் நவம்பர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா படிக்கணும். அதுக்கு முன்னாடியும் படிக்கணும். ஆகஸ்ட் செப்டம்பரும் படித்து வச்சுருக்கணும். சும்மா ஜஸ்ட் சிம்பிள் கேப்சூல், அடா கேப்சூல், ஆம்பிஷியஸ் பாபா கேப்சூலாச்சும் படிச்சுக்கோங்க. இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, சும்மா ஒரு பெரட்டி பார்த்துட்டு மட்டும் போங்க. தெளிவாக நீங்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 6 மாதத்தையும் தெளிவாக படிக்கணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னா மார்ச் 3rd வீக் வரை, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3rd வீக் வரை தெளிவாக படிச்சுக்கோங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பரை நீங்கள் பார்த்துட்டு போங்க. ஆகஸ்ட், செப்டம்பர் மட்டும் நீங்கள் ரீகால் டைம் இருந்தால் ரீகால் பண்ணுறதுக்கு சும்மா பேட்டி பாருங்கள். படித்தது ஏற்கனவே நீங்கள் புதுசாக படிக்க போகிறது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் தான். அக்டோபர் கூட நீங்கள் ஏற்கனவே படித்து தான், சும்மா பேட்டி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நீங்கள் கிரெடிட் ஆஃபீஸருக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வே. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் கண்டிப்பாக. இப்போ ஆப்டினா எப்படி கேட்பாங்க, இங்கிலீஷ்னால் எப்படி கேட்பாங்க, ரீசனிங் எப்படின்னா கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லா ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எந்த சோர்ஸில் படிக்கணும், என்ன மார்க் டெஸ்ட் அப்ரோச் பண்ணணும், இந்த வீடியோலாம் நான் செப்பரேட்டாக மேக் பண்ணுறேன். இதை வச்சு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கான சீரியஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் அங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.